ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கவிச்சந்திராவின் அமுத விஷம் என்பதா கதையில் இருந்து ஒரு டீசர் உங்களுக்காக. அந்த லம்போகினி கார் இரவு 11 மணியின் அமைதியை கிழித்துக் கொண்டு காற்றை விட வேகமாக பயணித்துக் கொண்டிருந்தது. அதை செலுத்திக் கொண்டிருந்தவனின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் பல இடங்களில் அந்த கார் தடுமாறுவது மற்றவர்களுக்கு அவ்வளவு எளிதில் தெரிய வாய்ப்பில்லை. ஒரு கையில் அனாயசமாக காரை செலுத்தியபடியே மற்றொரு கையில் அலைபேசியை வைத்துக்கொண்டு தொடர்ந்து யார் யாருக்கோ அழைத்தபடி கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தவனின் முகம் பாறை கூட இத்தனை இறுக்கமாக இருக்குமா என்று எண்ணும் அளவிற்கு இருந்தது. சாதாரணமாகவே அவன் எதிரில் நின்று பேச யாருக்கும் துணிவு அவ்வளவு சீக்கிரத்தில் வருவதில்லை. இன்று கண்கள் சிவந்து முகம் இறுகி அமர்ந்து இருந்தவனிடம் எப்படி கேட்பது, என்னவென்று கேட்பது என புரியாமல் மிரண்டு விழித்தபடி விழிகளில் இருந்து கண்ணீர் வழிய மிரண்டு போய் பின் இருக்கையில் அமர்ந்து இருந்தாள் அவனால் கடத்தப்பட்ட அமிர்தவர்ஷினி. இதுவரை கேட்ட எதற்குமே பதிலில்லை. இனியா பதில் வந்துவிடப் போகிறது? நிச்சயம் அவன் தனக்கு பதிலளிக்கப் போவதில்லை என்பது புரிந்தது. ஏன், எதற்காக தன்னை இப்படி கடத்தி செல்கிறான்? இது கூட புரியாமல் அவனிடம் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாள் அவள். இரவு பணி முடிந்து தன் 2 சக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தவன் வழக்கமாக இந்த நேரத்தில் இந்த பாதையில் வாகனங்கள் எதுவும் அதிகம் வராததால் சாதாரணமாக சாலையை கடக்க முயன்று கொண்டிருந்தவன் சற்றும் எதிர்பாராமல் தன்னை அடித்து தூக்குவது போல மின்னல் வேகத்தில் தன்னை நெருங்கிய லம்போகினியை கண்டு செய்வதறியாது திகைத்து அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து நின்றுவிட தன் பாதையில் குறுக்கே வந்தவனை கடைசி நொடியில் கண்டு வாகனத்தை நிறுத்தி இருந்தான் ஷௌரியா. காரை நிறுத்திய வேகத்திலேயே வாகனத்தில் இருந்து இறங்கி அவன் அருகில் சென்றவனை தன் உரை நிலையில் இருந்து மீட்டவன். எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை சார் என்று வாயை திறந்த நொடி ஷௌரியா அவனை வண்டியோடு சேர்த்து எட்டி உதைத்ததில் அவன் ஒரு பக்கமும் வண்டி ஒரு பக்கமும் தெரித்து விழுந்திருந்தது. தூக்கி எறியப்பட்டதால் எழுந்த வழியோடு எழுந்து நிற்க முடியாமல் தலையை மட்டும் உயர்த்தி என்னவென்று புரியாமல் ஷௌரியாவை அவன் பார்க்க, நீ சாக ஏன் வண்டி தான் கிடைச்சதா? உன்ன மாதிரி தெருவில் போகிற பண்ணியையெல்லாம் அடிச்சு என் வண்டி கரையாகணுமா? போய் குப்பை லாரியில விழுடா என்று கர்ஜனையாக கூறியவனின் குரலில் மிரண்டு போய் இருந்தவனை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் மீண்டும் வந்து காரில் ஏறியவனை அதுவரை இருந்த அழுகை கூட நின்று போய் பயம் கலந்த அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தவளின் 2 கரங்களும் தானாக உயர்ந்து அவளின் வாயை பொத்திக் கொண்டது. பயத்தில் அவளின் வாழ்க்கையில் இதுபோல ஒரு அசுரனை இதுவரை அவள் பார்த்ததே இல்லை. காட்சி 2. தன் கையில் இருந்த அலைபேசியையே வெறித்து கொண்டு அமர்ந்திருந்த ஷௌரியாவின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது போல அழைப்பு வரவும் எந்த பதட்டத்தையும் முகத்திலும் குரலிலும் காட்டாமல் எடுத்து காதுக்கு கொடுத்தவன் அந்த பக்கம் சொன்ன செய்தியை கேட்டு, நல்லா தெரியுமா பிரபு, நியூஸ் உண்மைதானா என்று கர்ஜனையோடு கேட்க, இவனின் கர்ஜனையில் அந்த பக்கம் அலைபேசியை பிடித்திருந்தவனின் கைகள் கூட பயத்தில் நடுங்கியதோ என்னவோ. அவ்வளவு பயம் அவன் உயிர் வரை சென்று அவனை அசைத்து பார்த்தது. ஆமா சார், தகவல் உண்மைதான் என்று பவ்யமான குரலில் கூறியவன் அதற்கான சாட்சியை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று கூற, உடனே அவனின் அழைப்பை துண்டித்தவன் அந்த நபர் அனுப்பிய சாட்சியை தன் அலைபேசியில் திறந்து பார்க்க, அவன் சொல்லி இருந்தது அப்படியே புகைப்படமாக ஷௌரியாவின் கண்முன் நின்றிருந்தது. அதையே தாடை இறுக சில நொடிகள் வெறித்து பார்த்து கொண்டிருந்தவன் அடுத்த நொடி புயலென அந்த அறையில் இருந்து வெளியேறினான். திடீரென அறையின் கதவை உடைத்து கொண்டு வருவது போல உள்ளே நுழைந்தவனை கண்டுதான் அமர்ந்திருந்த இடத்தில் இருந்து பயத்தில் எழுந்து நின்றாள் வர்ஷினி. அவளை நெருங்கிய வேகத்தில் என்ன நடக்கிறது என வர்ஷினி உணர்வதற்கு முன்பாக அவளின் கழுத்தில் மாங்கல்யத்தை கட்டி முடித்திருந்தான் ஷௌரியா. 2 நாட்களாக நடப்பது எல்லாம் அதிர்வுக்கு மேல் அதிர்வை தர நடந்து முடிந்து இருப்பதை உணர்ந்து கொள்ளக்கூட அவளுக்கு அவகாசம் இல்லாமல் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருந்தது. அதில் அடுத்த கட்டமாக ஷௌரியாவின் கையால் தன் கழுத்தில் ஏறி இருந்த மாங்கல்யம். இதை கண்டு உறைந்து நின்றிருந்தவளை சொடக்கிட்டு கொண்டு வந்தவன், இது உன்னோட வாழ்வதற்கான லைசன்ஸ்னு நினைச்சு கனவு எதுவும் கண்டுடாத. உன்னை ஏன் கூடவே வச்சு அணு அணுவாய் சித்திரவதை செய்வதற்கான லைசன்ஸ் இது என்று கூறியவன்
அவளை தொட்ட தன் விரல்களை அருவருப்போடு பார்த்து கொண்டவன், பிரபு, சானிடைசர் எடுத்துட்டு வா என்று கூறியபடியே வெளியேற போனவன் அரை வாயிலில் நின்று மீண்டும் சொடக்கிட்டு அவளை நிமிர செய்தவன், யோர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ், என்னுடைய சித்திரவதைக்கு ரெடியாகிக்கோ மைடிய பொண்டாட்டி என்று விட்டு வெளியேறிவிட, நடப்பது நடந்து கொண்டிருப்பது என்று எதுவுமே தெரியாமல் எதற்காக தனக்கு இந்த நிலை என்று விக்கித்து நின்று இருந்தாள் வர்ஷா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், டீசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கதையை கேட்க ஆவலாக இருக்கீங்களா எல்லாரும்? காத்திருங்க. ஜூன் 1ஆம் தேதி கவிச்சந்திராவின் அமுத விஷம் என்பதா கதையின் முதல் பாகம் உங்களுக்காக. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.